Hi students, நம்ம இந்த வீடியோல Lagrange's interpolation formula எப்படி அப்ளை பண்றதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். Lagrange formula யூஸ் பண்ணி estimate the following data, the number of workers getting the income not exceeding rupees 26 per month அப்படினு கொடுத்திருக்காங்க. கீழ இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி எவ்வளவு workersக்கு வந்து salary வந்து 26 விட exceed ஆகல per monthக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்கன்றது தான் உங்களோட क्वेश्चन. முதல்ல அவங்க கொடுத்திருக்க டேட்டால மேல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஏதாவது ஒரு இயரோ இல்ல இந்த மாதிரி இன்கமோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும். எக்ஸ் வந்து 26. இங்க கொடுத்திருக்க எக்ஸீட் வேல்யூ வந்து 26 வந்து எக்ஸ்ன்னு எடுத்ததுக்கு அப்புறம் டேபிள்ல பாருங்க. டேபிள்ல இன்கமும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. இன்கமோட வேல்யூ வந்து எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்க போறோம். எக்ஸ்ல கொடுத்திருக்க நம்பர்ல முதல்ல x0, x1, x2, x3 அதான் இங்க எழுதியிருக்கேன். அதே மாதிரி டேபிள்ல கொடுத்திருக்க நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒய்ன்னு எடுக்க போறோம். y0, y1, y2, y3 அப்படின்னு லைனா எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ பை த லெக்ராஞ்ச் ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபார்முலாவை கரெக்டா எழுதணும். ஃபார்முலாவை எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் உங்களோட கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னா ஒய்யை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ கொஸ்டின் வந்து y is equal to ன்றது எப்பவுமே f of x நம்ம எழுதுவோம். ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் xன்றதா f of x. இப்போ f of x ஓட ஃபார்முலா எழுதிக்கலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல இந்த xன்ற அமௌண்ட் இருக்குல்ல, இந்த xன்ற அமௌண்ட்டையும் x0ஐயும் பேஸ் பண்ணி எழுதணும். அப்புறம் xம் x1ம் xம் x2 அப்புறம் xn x3 பேஸ் பண்ணி எழுத போறோம். இந்த y0, y1, y2, 3 அந்த வேல்யூஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ல மட்டும் தான் வரும். இப்போ முதல் டேர்ம் எப்படி எழுதணும்னு பாருங்க. முதல்ல இந்த xஐயும் x0ஐயும் யூஸ் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல x minus x1, x minus x2, x minus x3 அப்படின்னு போட்டுக்கோங்க. டினாமினேட்டர்ல நம்ம யூஸ் பண்ண போற இந்த x0 நான் நியூமரேட்டர்ல யூஸ் பண்ணல. ஏன்னா xம் x0 யூஸ் பண்ணி தான் இந்த முதல் பாக்ஸ் எழுதுறோம். நம்ம கீழே இன்னும் யூஸ் பண்ணாத x0 minus x1, x0 minus x2, x0 minus x3 போட்டுக்கணும். ஸோ இங்க நம்ம வந்து x0 யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது கூட y0 மல்டிபிள் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ். இப்போ எக்ஸும் x0 மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோமா, யூஸ் பண்ணி எழுதிட்டோமா. அப்புறம் எக்ஸையும் x1ஐயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ எக்ஸ் கூட x மைனஸ் x0 ஃபர்ஸ்ட். இப்போ எக்ஸும் x1ம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸும் x0ம் மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்து x மைனஸ் x2, x மைனஸ் x3 அப்படின்னு போட்டுக்கணும். டினாமினேட்டர்ல நம்ம யூஸ் பண்ற x1 நம்ம மேல எதை மைனஸ் பண்ணலையோ அவங்கள தான் கீழே யூஸ் பண்ணணும். அப்போ வந்து x1 மைனஸ் x0, x1 மைனஸ் x2, x1 மைனஸ் x3 மேல மைனஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருந்தோ அதே தான் கீழேயும் இருக்கும். ஆனா x1 யூஸ் பண்ணிருப்போம். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது x1 அப்படின்றதுனால இது கூட மல்டிபிளிகேஷன்ல y1 வரும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ வந்து இது y1 முடிச்சிட்டோமா. அடுத்து வந்து y2 டேர்ம் எழுதுறதுக்கு கண்டிப்பா x2வை தான் யூஸ் பண்ணணும். அப்போ நியூமரேட்டர்ல x கூட மைனஸ் பண்ணும்போது x2வை மட்டும் மைனஸ் பண்ணக்கூடாது, அவங்கள நியூமரேட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி y3 டேர்ம் வரும்போது மேலே x3யை மைனஸ் பண்ணக்கூடாது எக்ஸ்ல இருந்து, அதே x3 யூஸ் பண்ணி டினாமினேட்டர்ல டேர்ம்ஸை மைனஸ் பண்ணியிருந்தா உங்க ஃபார்முலா கரெக்டாக நீங்க எழுதிட்டதா அர்த்தம். இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் கொஸ்டின்ல இருக்க இந்த டேர்ம்ஸ் எடுத்து இதுல சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டியூஷன் ரொம்ப ஈஸி. எக்ஸ் வர்ற எல்லா இடத்துலயும் நம்ம போட வேண்டிய நம்பர் வந்து 26. அப்புறம் x1க்கு இங்க இருக்கிற வேல்யூ 25. ஒன்னா எடுத்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி எழுதினாலும் ஓகே. இல்லைன்னா முதல்ல நான் இப்படி எக்ஸ் எப்படி ஃபில் பண்ணிக்கலாம். 26 மைனஸ் 26 மைனஸ் 26 மைனஸ் இப்படி நம்ம எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல எதை மைனஸ் பண்ணிருக்கோம், x0 மைனஸ் பண்ணிருக்கோம். x0 வந்து 15. அப்ப இங்க 15 மைனஸ் 15 மைனஸ் 15 மைனஸ் இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு இங்க மைனஸ் பண்ற வேல்யூ 1, 2, 3. ஸோ 1ஓட வேல்யூ 25, 30, 35. அப்போ இங்க வந்து 25, 30, 35 அதே டேர்ம்ஸ் தான் கீழேயும் வரும். அதனால இங்க 25, 30, 35 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். y0ஓட வேல்யூ கொஸ்டின்ல 36 இருக்கு. அப்போ இங்க இன்ட்டு 36 போடணும். இதே பேட்டர்ன்ல இந்த எல்லா டேர்ம்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 4 டேர்ம்ஸுமே எழுதியிருக்கோம். ஸோ மேலே எப்பவுமே நியூமரேட்டர்ல வந்து 26 தான் மைனஸ் ஆகும், எக்ஸ் தான் மைனஸ் ஆகும். அதனால 26 போட்டு மைனஸ் போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர்ல இங்க எந்த நம்பர் மைனஸ்க்கு வேணும்னா x1க்கு வேணும். அதனால x1ஓட பிளேஸ்ல 25, 25 போட்டு மைனஸ் போட்டு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இந்த ரெண்டாவது டேர்ம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரும். ரெண்டுமே 15, ரெண்டுமே 25, ரெண்டுமே 35 தான் மைனஸ் ஆகும். ஸோ ஈஸியா எழுதிடலாம். ஆனா கேர்ஃபுல்லா எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம இதை மைனஸ் பண்ண போறோம். 26ல 25 மைனஸ் பண்ணா 1 கிடைக்கும். ஸோ 1 மல்டிபிள் பை
26 மைனஸ் 30 பண்ணும்போது மைனஸ் ஆகும். ஆனால் பிக் நம்பர் சைன் தான் ஆன்சரில் வரும். அப்போ 30 தான் பிக் நம்பர். அப்போ கண்டிப்பாக நமக்கு இங்கே -4 தான் கிடைக்கும். -4 தான் எழுதணும். 26 மைனஸ் 35 பண்ணும்போது 9 கிடைக்கும். ஆனால் பிக் நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -9 அப்படின்னு தான் போடணும். ஸோ ப்ராக்கெட் போட்டு நடுவில் சிம்பிள் போடலன்னா அது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். இல்லை போடணும்னா போட்டுக்கோங்க. எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 15 மைனஸ் 25 அப்படின்னும் போது மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால -10 வரும். மல்டிபிள் பை 15 மைனஸ் 30 பண்ணால் -15, 15ல் மைனஸ் 35 பண்ணால் -20 இப்படி எழுதிக்கலாம். இங்கே மல்டிபிள் பை ஒரு 36 இருக்காது. அந்த y0 வேல்யூ அங்கே இருக்கும். அதையும் கண்டிப்பாக இப்படி எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. 36 ப்ளஸ் அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் 26ல் 15 மைனஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பரையும் மைனஸ் பண்ணி பிக் நம்பர் இருக்கிற இடத்துல அது மைனஸாக இருந்தால் மைனஸ் சைனோட போட்டால் இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் வந்து இந்த மாதிரி மைனஸ் சைனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இன்னும் ஒரே ஒரு மைனஸ் சைன் இருக்கும். அப்போ ஆன்சரில் கண்டிப்பாக மைனஸ் சைன் வரும். இப்போ மைனஸ் ஆஃப் இங்கே வந்து 4 9s are 36 வருது. மல்டிபிள் பை ஆல்ரெடி இங்கே 36 இங்கே ஒரு 36 இருக்குது. அந்த 36ஐ நம்ம அங்கே எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் இங்கே பாருங்களேன், இது வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு இப்போ 10 15 20 அப்படின்னு இருக்குது. இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியும் மல்டிபிள் பண்ணலாம். இல்லை அப்படியே 15 2s are 30 வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அந்த 2 0 30 கூட ஜாயின் பண்ணால் 3000 கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே 3000 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க. நீங்க இதை கேன்சல் பண்ணிட்டு பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல அப்படியே மல்டிபிள் பண்றதா இருந்தாலும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணா இப்போ 11 4s நமக்கு 44 வரும். இப்போ மைனஸ் சைன் பார்க்கும்போது இங்க மேலே இந்த மைனஸ் இந்த மைனஸ் கட் ஆயிடும், இந்த மைனஸும் கட் ஆயிடும். அப்போ மைனஸ் சைனே இருக்காது நம்ம கிட்ட. 11 4s are 44, 9ம் 40யும் இருக்கு. மல்டிபிள் பண்ணா 360 வரும். டினாமினேட்டர்ல 5ம் 10 10s are இருக்கு. அப்போ 500. அப்போ கீழே 500ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இது மல்டிபிள் இருக்கு. பிளஸ் இங்க 11ம் ஒரு 9ம் இருக்கு. 11 9s are 99. இந்த மைனஸும் கட் ஆயிருக்கும். அப்போ 99 மல்டிபிள் பை 45 இருக்கு நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல ஒரு 15ம் ஒரு 25ம் இருக்கு. இந்த 15 இந்த 2 5யும் மல்டிபிள் பண்ணி 25ன்னு போட்டிருக்கேன். பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும் முதல்ல. இங்கே ப்ளஸ் நான் கொஸ்டினோடது போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு மைனஸ் சைன் -4க்கு மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவ்ல எழுதணும். அப்போ மைனஸ் ஆஃப் இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்க. 11 4s are இங்கே 44 கிடைக்குது. மல்டிபிள் பை ஆல்ரெடி மேலே ஒரு 48 நம்மக்கிட்ட இருக்கு. 25s are 100, 100ம் 10ம் கீழே 1000 கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 36 are by 3000. ஸோ கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ -0.432 வருது. ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணிட்டு டிவைடட் பை 500 பண்ணால் 31.68 கிடைக்குது. ப்ளஸ் 99 45 மல்டிபிள் பண்ணிட்டு 15 × 25ல டிவைட் பண்ணும்போது 11.88 கிடைக்குது. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். ஸோ மேலே 2 112 1000 டிவைட் பண்ணால் 2.112 அப்படின்ற ஃபைனல் வேல்யூ கிடைக்குது. இதில் இந்த 2 நம்பரும் அடிஷன், இந்த 2 நம்பரும் சப்ட்ராக்ஷன். நம்ம கால்குலேட்டரில் போடுறதா இருந்தால் அப்படியே கூட போடலாம். இதை ஆட் பண்ணிட்டு இல்லை இதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். இப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். 40.936 அப்படின்னு கிடைக்குது. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுறதா இருந்தால் கடைசி நம்பர் 5ஐ விட ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி 1 சேர்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 40.94 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் நம்மளோட கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம டெசிமலில் சொல்ல மாட்டோம். 40.9ன்றது வந்து ரவுண்ட் ஆஃப் டு 41 நம்ம சொல்லிடலாம். ஹென்ஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கெட்டிங் த இன்கம் நாட் எக்ஸீடிங் ₹26 per month is 41 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.